நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப சொல்றோம். ஏன் வழிபாடு வழிபாடு வழிபாடுன்னா, இப்ப நடந்துக்கிற நாட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளும் சரி, வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இறை வழிபாடு ஒன்றை தவிர. புரியுதுங்களா? மற்ற எல்லா மதங்களும் மற்றவர்கள் வழியாகத்தான் சொல்லும், மற்றவர்கள் வழியாகத்தான் ஏற்றுக்கொள்ளும். புரியுதுங்களா? என்னுடைய பாவங்களை தீர்ப்பீராக அப்படின்னு அவர்கிட்ட தான் முறையிடுறோம். புரியுதுங்களா? அல்லது இறை தூதரின் வழியாக நான் இந்த செய்தியை சொல்கிறேன்னு தான் சொல்ல முடியும். ஆனா நம்மளோட தர்மத்துல மட்டும்தான் நாம கடவுளா மாற முடியும். கடவுளா எப்ப மாறுறது? அரிச்சந்திரன் அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் கடவுளா மாற முடியும். புரியுதுங்களா? ஆனா நம்ம மாத்துறோம், அந்த இதுவே மாத்துறோம். அரிச்சந்திரன் கடவுளா ஆகிக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. கடவுள் ஆனவர் மனிதனாக அரசனாக வாழ்ந்து கடவுளாக மாறியவர் தான் நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கணுமே தவிர, இல்ல கடவுளே தான் கீழே வந்து அதை பண்ணாடுறது நம்ம வரலாற்றை திரிச்சு திரிச்சு நம்ம பேசிக்கிறதுனாலதான் இந்த இறை வழிபாடு சிந்தனையை மருவிக்கிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. காரணமே அதுதான். அப்போ நாம என்ன செய்தா ஜெயிக்க முடியும்? இறை வழிபாடு மட்டும்தான் விஷயம். அதுவும் இந்த கலியுக காலத்துல நாம சங்கீர்த்தனத்துக்கு இருக்கிற ஒரு பேரு எதுக்குமே கிடையாது. அத்வைதமா, துவைதமா, துஷ்டாதுவைதமா, இதெல்லாம் பேசவே தேவை. இறைவன் பரம்பொருள் ஒன்று இருக்கிறது, நான் அதன் பாதத்தை பற்றி கொண்டேன், நான் வெற்றி பெறுவேன், அவ்வளவுதான் கான்செப்ட். எத்தனை சாமி வந்தா என்ன இருக்கு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. உனக்கு தேவையான உருவத்துல நீ கும்பிடுற, அவ்வளவுதான்.